சி நான் வாஸ் a strong believer of மகாபெரிவா. ஸோ எனக்கு சுவாமி பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஒரு சுவாமிஜி கச்சேரி போறோம் அப்படிதான் அந்த ஆட்டிடியூட்ல தான் போனேன். அப்கோர்ஸ் ஒரு சின்ன ஆமா நமக்கு என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு திமுருன்னு சொல்லலாம், இல்ல நமக்கு தான் பெரியவா இருக்கா நமக்கு என்ன இவரு என்ன சாமிஜி அப்படின்ற ஒரு சின்ன இது இருக்கு எனக்கு. நான் ஒரே ஒருத்தர் தான் நம்புவேன் அந்த மாதிரி. ஒரு போயாச்சு கச்சேரி வாசிச்சாச்சு. ஐ மீன் ஜென்ரலி வெரி ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. நான் வந்து ரொம்ப யாராவது அடிச்சா அழுகுறது அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஸோ உட்காந்துருக்கோம், சுவாமி அப்படியே நடந்து வந்தாரு. கச்சேரிக்கு இன்னும் ஒரு 1 hour இருக்கு. அப்படி பார்த்தாரு. பார்த்த உடனே எனக்கே தெரியாம கண்ணில் அப்படியே தண்ணி நமக்குலாம் வரவே கூடாது, நம்மளாம் ரொம்ப ஸ்ட்ராங், சரி ஏதோ போல் இருக்கு அப்படின்னு விட்டுட்டேன். திருப்பி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்து, என்ன நம்ப மாட்டீங்க போல் இருக்கு நீங்க யாரையா அப்படின்னாரு. எனக்கு அப்படியே யார சொல்றாரா, பிகாஸ் தோஸ் ஆர் த டைம்ஸ் there is no internet, there is no mobile phone. யார் என்ன எப்படி இன்ஃபர்மேஷன் போயிருக்கு, நம்ம நினைக்கிறது யாரு எப்படி தெரியுது அப்படின்னு ஒரு சின்ன ஒரு ஸ்கெப்டிக்கல் ஒரு தாட். ஏன்னா நம்ம மனசுல தான் நினைச்சோம், அது வெளியில சொல்லலையே. என்னோட ஆட்டிடியூட் வாஸ் இன்சைட் மை ஹார்ட். ஐ டிடன்ட் எக்ஸ்பிரஸ் இட் ஈவன் டு மை பிரதர். என்ன திட்டுவாரு, அண்ணா குரு மாதிரி இல்ல உனக்கு எதுக்கு அதிக பிரசங்க அப்படின்னு. திருப்பி ஒரு கச்சேரி முடிச்சுட்டு வந்து சுவாமி வந்து அண்ணாக்கு ஒரு நவரத்னம் மெட்டீரியலைஸ் பண்ணாரு. பண்ணிட்டு என்ன பார்த்தா, ஓ இவர் இருக்காருல்ல அப்படின்னு சொல்லி அதே ரிங்கி இப்படி உடைச்சு இன்னொரு ரிங்கா பண்ணாரு. அதை திருப்பி கேட்டு அதை உடைச்சு இன்னொரு ரிங்க கொடுத்தாரு. ஸோ அப்புறம் வந்து சரி நீ 10 நாளுக்கு அப்புறம் வாங்க அப்படின்னு சொன்னார் சுவாமி. அப்புறம் போய் அதுக்கப்புறம் சில இன்சிடென்ட்ஸ்க்கு அப்புறம் நான் ஆடி போய் ஐயோ இவரெல்லாம் வந்து சத்தியமா ஹியூமனா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அப்போதும் தான் we became strong சத்யசாயி சுவாமி devotees. சுவாமி தான் he took over our lives and our journey. அதிலிருந்து it started 1998. அதாவது சொன்ன 1998 தான் முதல் தசராக்க கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ அண்ணாவை பார்த்து ரொம்ப நாளா நீ வரணும்னு ஆசைப்பட்டு இருக்கல, உன் ஆசை நிறைவேறிச்சு அப்படின்னு சொன்னோன்னே அவருக்கு எனக்கு தெரியாது, ஏன்னா அண்ணா மனசுல நினைச்சிருக்காரு போல் இருக்கு. அப்புறம் ரூம்ல வந்து சொல்றாரு, ஆமாடா நான் ரொம்ப நாளா ஆசைப்பட்டேன். கரெக்டா கேட்டாரு, எப்படி தெரியும் அப்படின்னு ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு சர்ப்ரைஸ். அதுல நிறைய பர்சனல் அண்ணாக்கு எங்க லைஃபே சேஞ்ச் ஆச்சு. அங்கேருந்து இப்படி போயிட்டு இருக்கணும் ஒரு ட்ராக். அதுக்கப்புறம் ஒரு சொல்லுவாங்களா சக்கனி ராஜா மார்க்கம்னு ஒரு கீர்த்தனையும் இருக்கு. அங்கேருந்து ராயல் ரூட் ஆரம்பிச்சது. கிரேட் டர்னிங் பாயிண்ட் இன் அவர் லைஃப்ஸ். அப்கோர்ஸ் அதான் சொல்றேன், ஆரம்பத்துல போகும்போது இவர் என்ன நமக்கு பெரியவாதான் அப்படி இருந்ததுல இருந்து கம்ப்ளீட்டா சரண்டர் டு சுவாமி அண்ட் மகாபெரிவா. அந்த மாதிரி அதாவது அந்தந்த காலகட்டத்தில் நம்ம குருவில வந்து இப்ப நான் இல்ல எனக்கு பதிலா வந்து இந்த குரு உன்னை டேக் கேர் பண்ணுவாருன்னு ஒப்படைச்சிட்டு போறதுக்காக பண்றாங்களான்னு கூட நான் அப்படி என்னோட வெர்ஷன் தட்ஸ் வாட் நானும் அண்ணா நினைச்சேன். ஏன்னா பிகாஸ் மகாபெரிவா வந்து ஃபார் அஸ் எவ்ரிதிங். லைக் தீபாவளி வந்தா ஃபர்ஸ்ட் மகாபெரிவா தான் மத்தா பேத்தி. I was staying in மட்டம் ஃபார் 10-15 days. மகாபெரிவா சொல்லி பக்கத்துலேயே படுத்துப்பேன் அப்படி. ஸோ அதுக்கப்புறம் இது பாரு எனக்கு பதிலாக நான் கொஞ்சம் பிஸியா டூர்ல இருக்கேன், எனக்கு பதிலாக இந்த குரு உன்னை டேக் கேர் பண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரி சுவாமி அவர் வந்து கையில வச்சுட்டு போயிருக்காருன்ற மாதிரி தான் நானும் அண்ணாவும் வி கன்சிடர் ஆல்வேஸ் சுவாமி.